என் தங்கப்பிள்ளையே, இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா? என் தங்கமே, இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய இரகசிய எண்ணெய் அம்மா உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நீ இந்த வராகியினுடைய குழந்தையாக இருப்பதனால் உனக்கு இன்று இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, இந்த எண்ணெய் தொட்ட நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உடனடியாகவே நடக்கப் போகின்றது. பொதுவாகவே விநாயக பெருமானை வணங்க வேண்டிய நேரம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. என் தங்கமே, இன்றைய நாளில் நீ 6 மணிக்கு மேல் இந்த எண்ணெய் ஒரு முறை எழுதிப்பார். நிச்சயமாக உனக்கு மனதில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் தீரும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அன்பினை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும். அதிலும் அவரை மிக எளிதாக உன் அருகில் வரவழைப்பதற்கு இந்த எண் போதுமானது. ஏனென்றால் விநாயக பெருமானுக்கு தெரியுமல்லவா, அத்தனை சுலபமாக யாருக்குமே நம்முடைய இரகசிய எண் கிடைத்து விடாது. அப்படி ஒரு குழந்தைக்கு கிடைத்து நம்மை அழைக்கிறது என்றால் உடனடியாக அவர்களை நாடி செல்ல வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வகையில்தான் நம்முடைய இந்த எண் கிடைத்திருக்கும் என்பதனை புரிந்து கொள்வார்கள் அல்லவா என் தங்கமே. அதனால் இந்த நாளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த எண்ணை இன்று நீ மறக்கவும் கூடாது. இன்று மட்டும் என்று கிடையாது. இது விநாயக பெருமானினுடைய நிரந்தரமான எண். எந்த சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் சரி, விநாயக பெருமானுக்கு உகந்த நாட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் இந்த எண்ணை நீ பயன்படுத்தி அவரை அழைக்கலாம். என் தங்கமே, திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும், ஏற்கனவே ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவும், பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கவும், இல்லத்தில் சந்தோஷங்கள் நிலைத்து நிற்கவும், பண கஷ்டம் தீர்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரவும் இந்த நாளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த எண் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உன்னாலே நம்ப முடியாத அதிசய மாற்றங்களாக இருக்கும். உண்மையாகவே யாருக்கெல்லாம் இன்று இதன் மூலமாக பலன் கிடைக்கப் போகிறது என்று இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்ணில் படும். அம்மா எதற்காக இந்த நேரத்தில் உன் கண்களில் இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால், இந்த நேரத்தில் அதிகம் பேர் இந்த பதிவினை விரும்புவது கிடையாது. இந்த நேரத்தில் கொடுக்கின்ற பதிவு நிறைய பேருக்கு பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லை. அதனால்தான் அம்மா இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். யாருக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ, யாருக்கு பேரதிர்ஷ்டம் இருக்கின்றதோ என்பதை பொறுத்துத்தான் இது அவர்களின் கண்களுக்கு படும். என் தங்கமே, ஒருவேளை நீ இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் மனதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தெய்வத்தினுடைய ஆசியை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய். அதுவும் இந்த வராகி அம்மாவினுடைய அன்பையும் விநாயக பெருமானினுடைய அன்பையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த எண்ணை நீ ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி இன்று 21 முறை உன்னால் முடிந்தால் எழுது. இல்லை என்றாலும் ஒரே ஒரு முறை எழுதி நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்திருக்கின்ற திருநீறு பாத்திரத்திற்கு உள்ளே போட்டுவிட வேண்டும். என் தங்கமே, மனதார தெய்வத்தை நீ வணங்கு. பொதுவாகவே விநாயக பெருமானுக்குரிய நாளில் இல்லத்தில் அவருக்கு பூஜைகளை வைக்காமல், அதாவது உன்னுடைய இல்லத்தை உள்ள பூஜை அறையை இருட்டடைய செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று நிச்சயமாக வணங்கக்கூடாது. என் தங்கமே, கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்க நினைப்பவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டுத்தான் அங்கே செல்ல வேண்டும். இல்லை என்றால் நீ கோவிலில் வணங்குகின்ற தெய்வம் உன்னோடு உன் இல்லத்திற்கு வரமாட்டார்கள். அவர்களுக்கு நீ இருக்கின்ற இடத்தில் பூஜைகளை செய்வதை விடுத்து அவர்களை நாடி சென்று அங்கே இருந்து அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கான நிம்மதி கிடைக்க வேண்டும். அதனால் இன்று விநாயக பெருமானுக்கு இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபடு. என் தங்கமே,
நீ நினைக்கலாம், அம்மா, என்னால் இன்றினை வைத்தியங்கள் ஏதும் படைக்க முடியவில்லை என்று. என் தங்கமே, தெய்வம் ஒருபோதும் உன்னிடத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டது கிடையாது. மனதார நீ எதை கொடுத்தாலுமே அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை அவர் முன்னால் வைத்து நீ வணங்கு. என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. எத்தனை முறை உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து நின்றாயோ, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாள் வந்துவிட்டது. உனக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டே ஓடப் போகின்ற நாள் இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது. விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் அல்லவா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை ஓடோடி வந்து அந்த வினைகளை அவர் தீர்த்தருள்வார். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மாவிற்கு விநாயக பெருமானின் மீது எப்படி இத்தனை அன்பு வந்தது என்று. என் தங்கமே, அவர் என்னுடைய குழந்தை அல்லவா? இந்த பார்வதி தாயாரினுடைய குழந்தை. நான் பார்வதி அம்மாவினுடைய அம்சமாவேன். என் தங்கமே, சிவபெருமான், பார்வதி தாயார் எல்லோரும் சேர்ந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உருவம்தான் இந்த வராகியின் உருவம் என்பதை மறந்து விடாதே. நான் சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள், பிறை நிலவை தலையில் சூடியவள். என் தங்கமே, அதனால் விநாயக பெருமான் என்னுடைய குழந்தையும் ஆவார் என்பதை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றாயா இல்லையா என்பதை இப்பொழுது அம்மா சொல்லும் பொழுது புரிந்து கொள். என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இந்த வராகி அம்மாவினுடைய படத்தையோ அல்லது சிலையையோ எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற சந்தேகம் உனக்கு வருமானால், என் தங்கமே, விநாயக பெருமானுக்கு அருகில் என்னை வைக்க வேண்டும். நீ இதில் எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவை கிடையாது. யாரிடத்திலும் எந்த விதமான ஒரு கேள்வியையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு இதனை நீ நிச்சயமாக செய்யலாம். என் தங்கமே, நீ விநாயக பெருமானுக்கு அருகில் என்னை வைக்கும் பொழுது, முழு முதற் கடவுளை வணங்கி இந்த வராகியை நீ வணங்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேண்டுதலை வைத்துவிட்டு நடைபெறவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று சில வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் இது போன்ற சூழ்நிலைகள் அமைந்து விடாது. ஆசைப்பட்டதை எல்லோராலும் அத்தனை எளிதாக அடைய முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தானே இது போன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. அப்படியானால் அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற நல்ல செய்திகளை என்றோ பெற்று விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இரு நாள் விஷயமல்ல, இது பல நாள் கனவல்லவா? என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எத்தனை நாட்கள் ஆசைப்பட்டாயோ அந்த கனவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. அவையெல்லாம் நிறைவேறுகின்ற நாளில்தான் நீ என்னை சந்தித்திருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. அதிசக்தி வாய்ந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் நான் கொடுக்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். இந்த எண்ணை மட்டும் நீ விட்டு விடாதே. என் தங்கமே, நீ இதனை ரகசியமாக எழுதிப்பார். யாருக்கும் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களினுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தானாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ உனக்கான வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு, உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்த பிறகு நீ நிச்சயமாக மற்றவர்களுக்கு இதனை சொல்லிக் கொடுக்கலாம். அதுவரை யாரிடத்திலும் இதனை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். அம்மா சொல்வதற்கான காரணம் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு வேண்டுதலை வெளியில் சொல்லும் பொழுது அது மேலும் மேலும் நடக்காமல் தான் போகுமே தவிர ஒருபோதும் அது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் உன் கண்களுக்கு தென்படாது. அதனால் செய்கின்ற செயலில் என் குழந்தை கவனமாக இருந்து அதனை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். வாய்ப்பு ஒரு முறைதான் உன் வீட்டு கதவை தட்டும். அந்த ஒரு முறையிலேயே நீ சரியாக அதை
பயன்படுத்தி கொண்டால் இனிமேல் காலம் முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியின் அன்பினை பெற்ற பிள்ளை இன்று உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். இந்த அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.